கும்பகோணம் சட்டமன்ற தொகுதியில் தற்போது நிலவி வரும் அரசியல் சூழல் ஒரு மிகப்பெரிய அதிகார மாற்றத்திற்கான தொடக்க புள்ளியாக அமைந்துள்ளது. கடந்த சில தேர்தல்களாக திமுகவின் பலமான கோட்டையாக திகழ்ந்த இந்த தொகுதியில் இப்போது மாற்றத்திற்கான காற்று பலமாக வீச தொடங்கியுள்ளது. ஆளும் கட்சி தரப்பில் மீண்டும் களமிறக்கப்பட்டுள்ள திமுக வேட்பாளர் சாக்கோட்டை அன்பழகன் மீது தொகுதி மக்களிடையே ஒரு விதமான சலிப்பும் அதிருப்தியும் நிலவுவதை கள யதார்த்தங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. குறிப்பாக நீண்ட காலமாக கோரப்பட்டு வரும் கும்பகோணம் தனி மாவட்ட கோரிக்கை கடந்த 2021 தேர்தலின் போது அளிக்கப்பட்ட வாக்குறுதியாகவே இன்றும் நீடிப்பது வர்த்தகர்கள் மற்றும் பொதுமக்களிடையே பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. கும்பகோணம் மாநகராட்சி வரி உயர்வு மற்றும் நிர்வாக சிக்கல்கள் இந்த அதிருப்தியை மேலும் அதிகப்படுத்தியுள்ளன. இதற்கு நேர்மாறாக தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் தாமரை சின்னத்தில் போட்டியிடும் தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளர் அசோக்குமார் மக்கள் மத்தியில் ஒரு புத்துணர்ச்சியான மற்றும் நம்பிக்கைக்கு உரிய மாற்று வேட்பாளராக பார்க்கப்படுகிறார். தொகுதியின் ஒவ்வொரு பகுதியிலும் அசோக்குமார் முன்னெடுத்து வரும் தீவிரமான பிரச்சாரமும் அவர் முன்வைக்கும் வளர்ச்சி திட்டங்களும் இளைஞர்கள் மற்றும் நடுத்தர வர்க்க வாக்காளர்களை அவர் பக்கம் ஈர்த்துள்ளன. 2026 தேர்தலை பொறுத்தவரை சாக்கோட்டை அன்பழகனுக்கு எதிரான ஒரு அமைதியான எதிர்ப்பு அலை உருவாகியிருக்கும் நிலையில் அந்த இடத்தை சரியாக பிடித்துள்ள அசோக்குமார் தற்போது தேர்தல் பந்தயத்தில் முன்னிலையில் உள்ளார். இந்த அரசியல் மாற்றத்திற்கு உரமிடும் வகையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் கும்பகோணம் வருகை ஒரு முக்கிய மைல்கல்லாக அமைந்துள்ளது. அண்ணாமலையின் வருகைக்கு பிறகு கும்பகோணத்தில் நிலவிய பழைய அரசியல் கணக்குகள் தவிடுபடியாகிவிட்டன என்றுதான் சொல்ல வேண்டும். குறிப்பாக அண்ணாமலை ஆற்றிய உணர்ச்சி மிக்க உரையும் அங்கு திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான மக்களின் எழுச்சியும் ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்களின் அரசியல் நரேட்டிவை மாற்றியமைத்துள்ளன. கும்பகோணத்தை தனி மாவட்டமாக அறிவிப்பதன் மூலம் மட்டுமே 2028 வரவிருக்கும் மகாமக திருவிழாவை சிறப்பாக நடத்த முடியும் என்கின்ற வாதத்தை எதிர்க்கட்சிகள் வலுவாக முன்வைக்கின்றன. நிர்வாக வசதிக்காக மக்கள் தஞ்சாவூரை நோக்கி செல்ல வேண்டிய அவலத்தை போக்க அசோக்குமார் போன்ற புதிய சிந்தனை கொண்ட வேட்பாளரால் மட்டுமே முடியும் என்கின்ற நம்பிக்கை தற்போது மக்களிடையே வேரூன்றி இருக்கிறது. ஆளும் கட்சியின் அதிகார பலத்தையும் மீறி அண்ணாமலை உருவாக்கி சென்றிருக்கும் இந்த அரசியல் அலை மற்றும் சாக்கோட்டை அன்பழகன் மீதான அதிருப்தி ஆகிய காரணிகள் அசோக்குமாரை வெற்றி கோட்டுக்கு மிக அருகில் கொண்டு சென்று நிறுத்தியிருக்கின்றன.